ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ஹைட்ராமாலேருந்து சொந்த பந்தம். நம்ம ஊர் சைடு எல்லாருமே சொந்த பந்தத்துக்குள்ளே எப்படி இருப்பாங்க, நல்லதாகவும் இருப்பாங்க கெட்டதாகவும் இருப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்லேயும் தெரியும் உங்கள் வீட்லேயும் தெரியும் யார் யார் எப்படின்னு. வாங்கக்கா வணக்கம். உங்கள் பேருக்கா? உங்கள் பேருங்கக்கா? என் பேர் ஃப்ளோமினா. சொந்த பந்தத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொந்த பந்தத்தை பற்றி நல்லதும் நினைக்கலாம் கெட்டதும் நினைக்கலாம். நல்லதாக இருந்தால் எடுத்துக்கலாம், கெட்டதாக இருந்தால் விட்டுருவாங்க. நீங்கள் என்னக்கா நினைக்கிறீங்க சொந்த பந்தத்தை பற்றி? என்னை பொறுத்தவரைக்கும் சொந்த பந்தம் வேஸ்ட்டு, ஃப்ரெண்ட்ஸு தான் பெஸ்ட்டு. சொந்த பந்தம் நம்மளோட பணம் இருந்தால் மட்டும்தான் வருவாங்க, பணம் இல்லைன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. சொந்த பந்தம் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? சொந்த பந்தம் நம்மள்ட்ட இருந்து பணம் தான் எதிர்பார்ப்பாங்க, பாசத்தெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. பணம் இருந்தால் அந்த அளவுக்கு வந்து நிற்பாங்க நம்மள்கிட்ட. பணம் இல்லையா அவ கிடக்குறா அப்படின்னு திரும்பி பார்க்காம போயிடுவாங்க. இதான் இன்னைக்கு நிலைமை. நீங்கள் என்னக்கா நினைக்கிறீங்க? பணம் இருந்தால் தான் எதுவுமே. அப்போ தான் அக்கான்ற பாசம் தங்கச்சிங்கிற பாசம்லாம் வருது. இல்லைன்னா அவங்க யாரும் தெரியாதுன்னு போயிடுவாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ சொந்த பந்தம் உங்களுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காங்க? எல்லாம் நல்லதான் பண்ணுறாங்க, ஒன்றும் அவ்வளோ கெட்டதும் கிடையாது, எல்லாம் நல்லதான் பண்ணுறாங்க. உங்களுக்குங்கக்கா? எனக்கு தெரிஞ்சு செல்வம் தான் கெடுதல் தான் செஞ்சுருக்காங்க, நல்லது இது வரைக்கும் செஞ்சதில்லை. உண்மையைத்தாங்க சொல்கிறேன், அனுபவத்தை தான் சொல்கிறேன். சொந்தமாக தான் எனக்கு நல்லது செஞ்சதில்லை, ஃபுல்லாமே கெடுதல் தான். நான் வந்ததுலேருந்து எனக்கு நல்லா தான் தெரிஞ்சிருக்குது, நான் எனக்கு கூட கெட்டதெல்லாம் ஒன்றும் தெரியல. இல்லைக்கா, நிறையா நல்லது செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க எல்லாமே கெடுதல் தான் பண்ணியிருக்காங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு செஞ்ச நல்ல விஷயங்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அதை சொல்லுங்கள். நம்ம என்ன கேட்டாலும் செய்வாங்க அவங்க, ஆனால் சொந்தத்தில் யாரும் செய்ய மாட்டுறாங்க. எது கேட்டாலும் கொடுக்க மாட்டுறாங்க, எது கேட்டாலும் செய்ய மாட்டுறாங்க. ஆனால் இவங்க செய்வாங்க. ஒரு சில பேர் செய்கிறாங்க, ஒரு சில பேர் செய்ய மாட்டாங்க, அதை சொல்ல வரீங்க. ஆமாம். நீங்கள் சொந்த பந்தம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சொந்த பந்தங்கிறது நம்மள்ட்ட வந்து ஒரு இருக்குதோ இல்லையோ, நம்மள வந்து ஒரு நல்லா இருக்கீங்களா, என்ன செய்றீங்க ஏசுன்னு பார்க்கணும். அதுதான் உண்மையான சொந்த பந்தம். பணம் இருக்குன்னு பார்க்கக்கூடாது. பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த அளவுக்கு வருவாங்க. பணமே அவ கிடக்குற அப்படின்ட்டு திரும்பி பார்க்காம கிடக்க கீழே விழுந்தாங்க கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? சாப்பாடே போட மாட்டாங்க சொந்த பந்தத்தில். நம்ம சொந்தத்தில் போனோம்னா சாப்பாடே போட முடியல, அந்நியத்தில் கூட போட்டுருவாங்க, ஒரு டீ கொடுத்துருவாங்க. ஆனால் சொந்தக்காரங்க பார்க்க வச்சு குடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த பந்தத்துக்குள்ள எப்படிலாம் இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சொந்தக்காரங்க நிறையா பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? கெட்டவங்க தான். இப்போ நிறையா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் கெட்டவங்களா இருக்காங்க, ஒருத்தர் நல்லவங்களா இருக்காங்க. என்ன நல்லது பண்ணியிருக்காங்க சில விஷயங்களை சொல்லுங்கள், உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள். நடந்த நல்ல விஷயம் வந்து எங்கள் வீட்டை பொறுத்தளவுக்கே. ஆனால் ரொம்ப வந்து என்னை வந்து ஒரு குற்றவாளியாக தான் பார்ப்பாங்க, நல்லதாகவே நினைக்க மாட்டாங்க. ஆனால் நான் என்ன வேணாலும் கொடுப்பேன், அவங்க கொடுக்க மாட்டாங்க. என்கிட்ட வந்து எல்லாமே கேட்பாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க, நான் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ கெட்டவளா இருப்பாங்க. அப்புறம் எப்படி நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க இப்போ தான் சொன்னீங்க. சில பேர் வந்து நல்லது செய்கிறாங்க, ஐயோ பாவம். இப்போ என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிலாம் எனக்கு நல்லது செய்வாங்க. ஆனால் என்னோட அக்கா தங்கச்சி பிள்ளைகள்லாம் என்னை விரோதியாக நினைக்குவாங்க. அதில் தான் என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அது ஒரு 3 பேர் வந்து நல்லது நினைப்பாங்க, மற்ற ஒரு 2 பேர் வந்து விரோதியாக நினைப்பாங்க, பேசக்கூட புளி வைப்பாங்க. அதாக்கா இப்போ 3 பேர் நல்லது நினைக்கிறாங்க. இது மூலியம் அந்த 3 பேர்ல யார் யாரும் உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க? என்ன நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அக்கா எல்லாமேனா இப்போ பொதுவாக முடிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் சொன்னாதான் அது நம்ம எப்பவும் தெரியும், வெளியில் பார்க்குறவங்களுக்கும் தெரியும். அப்ப என்ன பண்ணாங்க தெரிஞ்சாதான் அது உள்ள நல்ல விஷயம். சொந்த பந்தமே வருவாங்க. அக்கா அதாவது அக்கா வரலாம் தம்பியா பணம் இருக்குதா அப்படிங்கிறத அதெல்லாம் வந்து கூட பிறந்த அக்கா தங்கச்சியில விட மாட்டாங்க. ஆனா காசு கப்பல வந்து கரெக்டா இருப்பாங்க, அப்ப வந்து அது ஸ்டிக்கா இருப்பாங்க. நான் வந்து அப்படி கிடையாது, நான் வந்து எவ்வளவு மனசார நான் வந்து எதுவுமே கொடுத்துருவேன், அப்படிதான் இருக்கேன். நீங்க கொடுக்குறீங்க, அவங்க உங்களுக்கு செய்யறாங்களா? அதுக்கு செய்யலைன்னா போயிட்டு போறாங்க. அவங்க நல்லா இருந்தா சரி. நான் அதாவது மனசு வந்து அப்படி நினைக்க போறது கிடையாது. அதுக்காக கெட்டவங்க நான் சொல்ல போறது கிடையாது, கெட்டவங்க அவங்க நான் சொல்ல போறதும் கிடையாது. நம்ம கூட பிறந்தவங்க போய் நம்ம கெட்டவங்க சொன்னதுனால நம்ம அது குற்றமா இருப்போமா? அது அப்படி கிடையாது. நம்மளும் நல்லா இருப்போம், அவங்களும் நல்லா இருக்கட்டும், அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்னக்கா சொல்றீங்க? சொந்த பந்தம் நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்களாம் கிடையாது, கெட்டவங்க தான். பணம் இருந்தா மட்டும்தான் அக்காவா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் நம்மள்கிட்ட வருவாங்க. பணம் இல்லையா அப்படியா இருந்தால் அது உடம்பு சரியில்லாமல் போச்சு, போய் பாட்டுன்னு வரேன் அப்படின்னு நல்லா இருக்கா அப்படின்னு அப்படியே அனுப்பி போயிடுவாங்க. இதே ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு வச்சுக்கோங்க, வந்து நின்று நல்லா இருக்கியா, என்ன சகதி ஏது சகதி கேட்டு கையில் இருக்க அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு போவாங்க. அதுதான் ஃப்ரெண்டு. சொந்தம் தான் வேஸ்ட்டு என்னை பொறுத்தளவு. சரிக்கா,
இப்போ சொந்தக்காரங்களாம் உங்களை காயப்படுத்திருக்காங்களா? நிறைய கையெழுத்துருக்காங்க. என்ன மாதிரி காயப்படுத்திருக்காங்க? என்ன உடம்புக்கு முடியலைன்னா பார்க்க மாட்டாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் தான் என்னை பார்ப்பாரு. அவர் தான் கூட்டு போவார், அவர் தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து கண்டுக்கிற மாட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் காயம் தான் எனக்கு மனசு. அப்போ சில பேர் உங்களுக்கு நல்லது பண்ணாத சொன்னீங்களா? நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்கிறாங்க. உங்க அக்கா தங்கச்சியே 3 பேர் நல்லது பண்ணியிருக்காங்க. அவங்கள யாராச்சும் வந்து உங்களை பார்த்து இருந்திருக்கலாமே? பார்த்துருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. 2-3 பேர் வந்து 2 பேர் வந்து பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு சொந்தக்காரங்க உங்களை காயப்படுத்துற மாதிரி எதாவது நடந்துட்டு இருக்காங்க? அதான் நிறைய காயப்படுத்திருக்காங்க. காயப்படுத்துறாலும் அவங்களுக்கு ஏதாவது நான் துடிச்சிட்டு ஓடுவேன். ஆனால் எனக்கு ஏதாவது ஒன்றா துடிச்சிட்டு அவங்க வரமாட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது என் தங்கச்சி தம்பி, இவங்க 2 பேர் மட்டும் வருவாங்க. அவங்களும் வந்தாலும் பார்த்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு போயிடுவாங்க ஒழிஞ்சு. என் கூட இருக்கிறது என் மாமா மட்டும்தான். எங்கள் வீட்டுக்காரர் என் பிள்ளைய 2 பேரும் என்னை பார்ப்பாங்க. மற்றபடி சொந்த வந்தோம்னா எந்த இதுக்கு நமக்கு வரமாட்டாங்க. நீங்கள் சொந்தக்காரங்களுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க? என்ன ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கேன், இன்னொரு தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கேன், அதை செஞ்சுருக்கேன். உங்கள் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, அது உங்க கடமை. ஏன்னா அது உங்க தங்கச்சின்றப்ப அது வேற. நான் கேட்கறேன் சொந்தத்துக்குள்ள, உங்க சொந்தத்துக்குள்ள நீங்க என்ன நல்லது பண்ணிருக்கீங்க? என் குழந்தைய கல்யாணம் வச்சிருக்கேன், என் பிள்ளைய. அது உங்க குடும்பத்துக்குள்ளன்னு வந்துருங்க. இப்ப நம்ம கேட்கறது பாத்தீங்கன்னா உங்க சொந்தன்றப்ப உங்க வீட்டுக்கார சைடு, உங்க வீட்டு சைடு, வெளியில இருந்து சொந்தம்னு வராங்கல்ல, அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நல்லது அவங்களுக்கு அப்படின்னு கேட்கிறேன். அவங்களுக்கு வந்து நான் என்னோட வீட்டுக்காரோட தங்கச்சி இவங்களுக்குலாம், தங்கச்சி பிள்ளைகளுக்கு எல்லா பணம்லாம் கொடுத்துருக்கேன், நல்லா வசதியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அவங்க ஆனால் கண்டுக்கிற மாட்டாங்க, போயிட்டாங்க, ரொம்ப தூரத்தில் போயிட்டாங்க. அதுக்காக நீங்க சொல்லுங்க, நீங்க உங்க சொந்த பந்தத்துக்கு என்னென்ன நல்லது பண்ணியிருக்கீங்க? என் சொந்த பந்தத்துக்கு நிறையாவே நல்லது செஞ்சுருக்கேன். நான் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி செலவுனால அங்கே போய் நான் நிற்பேன். அவங்களுக்கு பக்காவலமாக நான் இருப்பேன். என் ஆஸ்பத்திரினா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் நான் போய் கூட இருந்து டாக்டரை பார்க்க, சிஸ்டர் பார்க்க எல்லாமே நல்லது செஞ்சுருக்கிறேன். ஆனால் நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்றுனா அவங்க வரமாட்டாங்க. அதேமாதிரி நல்லது கட்டில் ஏதாவது விசேஷம் வச்சாங்கன்னா நான் போய் உளுந்து வேலை பார்ப்பேன். ஏன் சொந்தம் அதே மாதிரி ஏன் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. சரிங்க, அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா நமக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? மதிப்புலாம் இருக்கு, சில பக்கம் இருக்கு, சில பக்கம் இல்லை. அது என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கோமா போற மாதிரி போவாங்க. அப்ப அதை வச்சு நம்ம ஒதுக்கிட்டு வர வேண்டியதுதான். அதுக்கு மேல நீங்க எந்த ஒரு பேச்சு எடுக்க மாட்டீங்க? அதுக்கெல்லாம் எதுக்கு சண்டை இருக்கு, நம்மளாம் ஒதுக்கிடுவோம் அப்படின்னு போயிடுவேன். நீங்கக்கா போற இடத்துல உங்களுக்கு மதிப்பு இருந்திருக்கா உங்க சொந்தக்காரங்க வீட்டுல? மதிப்பு இருந்தாலும் இருக்கா, என்னோட கடமையை போய் செஞ்சுட்டு அவங்க மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ நான் திரும்பி பார்க்காம வந்துடுவேன். இதுதான் என்னோட இது. என்னைய தேடி வர்றவங்களுக்கு என்னால முடியாத நான் செய்வேன். என்னைய மதிக்கலையா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அப்போ நமக்கு இப்போ சொந்த பந்தம்ன்றது இருக்கிறது நல்லதா கெட்டதா சொல்லுங்க? சொந்த பந்தங்கள் இருக்கிறது நல்லதுதான், கெட்டதுன்னு சொல்ல வரல. என்னைக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு முடியாத பட்சத்துல பாக்குறது நல்லது தானே. சொந்த பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொந்த பந்தம் இருக்கட்டும், அதனால ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிற வேண்டியதுதான். சொந்த பந்தம் இருக்கட்டும், அது ரொம்ப சந்தோஷம். நமக்கு ஏதாவது சொந்த பந்தம், துடிக்கிற சொந்த பந்தம் நமக்கு வேணும். இல்லைன்னா நமக்கு வேணாம், அந்த சொந்த பந்தமே வேணாம். ஓகேங்க, இப்போ எல்லாருமே அவங்க 2 பேரும் அவங்கவுங்க தரப்புல இருக்கிறத பார்த்து பேசிட்டாங்க. இதோட நம்ம சொந்த பந்தத்தை இதோட அடுத்த எபிசோட்ல இன்னும் 2 பேர்த்து கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நீங்களும் பார்க்கலாம், நாங்களும் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.